ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப சீரியஸானது, அதே சமயம் ரொம்பவே ஷாக்கிங் ஆனது. உலகத்துல இருக்கிற டாப் 1 பணக்காரங்க, பவர்ஃபுல் மனுஷங்க, இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற டார்க் சைடு என்னன்னு தெரியுமா? ஒரு சாதாரண மேத்ஸ் டீச்சர் எப்படி அமெரிக்காவோட பிரசிடென்ட், இங்கிலாந்தோட பிரின்ஸ் கூட எல்லாம் க்ளோஸா இருக்க முடியும்? அவரோட அந்த மர்மத்தீவுல அப்படி என்னதான் நடந்துச்சு? இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிற எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி டீப்பா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மர்மமான விஷயங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரி முக்கியமான மர்மங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோக்களை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யாருன்னு பார்ப்போம். இவர் நியூயார்க்ல ஒரு சாதாரண குடும்பத்துல தான் பிறந்தாரு. சொல்லப்போனா காலேஜ் கூட முடிக்கல. ஆனா அவர் லேசப்பட்ட ஆள் இல்லைங்க. தகுதியே இல்லாம ஒரு பெரிய ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சரா ஜாயின் பண்ணாரு. அங்க படிக்கிற பணக்கார பசங்க மூலமா அவங்க அப்பா அம்மாக்களை கரெக்ட் பண்ணி வால் ஸ்ட்ரீட் பிசினஸ் குள்ள நுழைறாரு. ஒரு டீச்சர் திடீர்னு கோடிக்கணக்கான பணத்தை டீல் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரா மாறுறாருன்னா பாத்துக்கங்களேன். அப்பவே வேறு பின்னாடி யாரோ பெரிய ஆளுங்க இருக்காங்கன்னு ஒரு டாக் ஓடிச்சு. எப்ஸ்டீன் கிட்ட இருந்த பணம் எப்படி வந்துச்சுங்கிறது இன்னைக்கும் ஒரு மர்மம் தான். அவர்கிட்ட ஒரு பிரைவேட் ஜெட் இருந்தது, நியூயார்க்ல ஒரு பெரிய பங்களா, அது போக கரேபியன் கடல்ல லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ்னு ஒரு தனி தீவே அவருக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த தீவை உலகம் பெடோஃபைல் ஐலாண்ட் தான் சொல்லுது. ஏன்னா அங்க ரகசிய சுரங்கங்கள், மர்மமான கோயில்னு பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். எப்ஸ்டீன் இதெல்லாம் தனியா பண்ணல. அவருக்கு துணையா கெஸ்லின் மேக்ஸ்வெல்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இவங்க ஒரு பெரிய மீடியா ஓனரோட பொண்ணு. எப்ஸ்டீனுக்கு பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் பிடிச்சு கொடுத்ததே இவங்க தான். மாடலிங் சான்ஸ் தரோம், வேலை தரோம்னு சொல்லி இளம் பெண்களை கூட்டிட்டு வந்து எப்ஸ்டீன் கிட்ட விடுறது தான் இவங்களோட முதல் வேலையா இருந்துச்சு. எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருந்தப்பதான் 2005ல ஒரு சின்ன சிக்கல் வருது. புளோரிடாவில் ஒரு 14 வயசு பொண்ணு எப்ஸ்டீன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் அவர் வீட்டுல ரைடு பண்ணப்ப அங்க நூத்துக்கணக்கான பொண்ணுங்களோட போட்டோ, சிடி அப்படின்னு நிறைய ஆதாரங்கள் கிடைக்குது. இங்கதான் பெரிய ட்விஸ்ட் நடக்குது. இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் எப்ஸ்டீன் மேல பெருசா எந்த ஆக்ஷன் எடுக்கல. வெறும் 13 மாசம் மட்டும் ஜெயில இருந்தா போதும்னு ஒரு ஸ்வீட் ஹார்ட் டீல் போடுறாங்க. அதுவும் எப்படின்னா, பகல்ல வெளியே போய் வேலை பார்த்துக்கலாம், நைட்டு மட்டும் ஜெயில வந்து படுத்தா போதும். ஏன்னா அவருக்கு பின்னாடி இந்த கைகள் ரொம்ப பவர்ஃபுல். எப்ஸ்டீன் ஒரு கிரிமினல் மட்டும் இல்ல, அவர் ஒரு பிளாக்மெயில் மாஸ்டர். அவரோட அந்த தீவுக்கும் நியூயார்க் பங்களாவுக்கும் வராத விஐபிக்களே இல்லைன்னு சொல்லலாம். அங்க வர பெரிய பெரிய விஐபிக்களோட பலவீனத்தை எப்ஸ்டீன் ரகசிய கேமரா மூலமா ரெக்கார்ட் செஞ்சு வச்சிருந்தான்னு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது, என்ன தொட்டா உங்களையும் சேர்த்து இருப்பேன், அதுதான் அவரோட கேம் பிளான். சரி, இப்போ அந்த லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் தீவுக்குள்ள வருவோம். இந்த தீவுல ப்ளூ லைன்ஸ் போட்ட மர்மமான கோயில் மாதிரி ஒரு பில்டிங் இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னு வெளியே சொல்லக்கூடாதுன்னு பயங்கரமான ரூல்ஸ் இருக்கு. எப்ஸ்டீனோட பிரைவேட் ஜெட்ல வரிசைய இளம் பெண்களை கூப்பிட்டு வருவாங்க. அங்க வர விஐபிகளுக்கு இவங்க விருந்தாக்கப்படுவாங்க. அந்த தீவுல நடக்கிற எதையுமே சேட்டலைட் கூட பார்க்க முடியாத அளவுக்கு மரங்களை வச்சு மறைச்சிருந்தாங்க. சுருக்கமா சொல்லணும்னா அது ஒரு சீக்ரெட் கிங்டமாவே செயல்பட்டுச்சு. சரி, அந்த தீவுக்கு யாரெல்லாம் வந்தாங்க? இப்பதான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உண்மையிலேயே சூடு பிடிக்குது. 2024ல கோர்ட் ரிலீஸ் பண்ண அந்த லிஸ்ட்ல பல பெரிய தலைகள் பேர் இருந்துச்சு. முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன், பிரிட்டிஷ் அரச குடும்பத்தை சேர்ந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ, மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ், ஏன் டொனால்ட் ட்ரம்ப் பேர் கூட சில இடங்கள்ல அடிபடுது. ஆனா ஒரு விஷயம், லிஸ்ட்ல பேர் இருக்கவங்க எல்லாரும் தப்பு செஞ்சதா அர்த்தம் இல்ல. ஆனா எப்ஸ்டீன் கூட அவங்க க்ளோஸ் கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உலகத்தையே ஷாக்காக்கி இருக்கு. இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் ஆட்டங்காண வச்சது ஒரு பெண். அவங்க பேரு விர்ஜீனியா ஜெஃப்ரி. இவங்க தான் தைரியமா முன்னாடி வந்து என்ன 17 வயசுல எப்ஸ்டீன் கடத்திட்டு வந்து பெரிய விஐபிகளுக்கு கட்டாயப்படுத்தி அனுப்புனார்னு ஓப்பனா சொன்னாங்க. குறிப்பா பிரின்ஸ் ஆண்ட்ரூ மேல இவங்க வச்ச குற்றச்சாட்டு லண்டன் அரண்மனையவே அதிர வச்சது. எல்லாரும் பயந்துட்டு இருந்தப்ப இவங்க கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் தான் எப்ஸ்டீனோட 2வது வீழ்ச்சிக்கு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. 2019 எப்ஸ்டீன் தான் பண்ண பாவம் எல்லாம் மறந்துட்டு வழக்கம் போல தான் பிரைவேட் ஜெட்ல நியூ ஜெர்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குறாரு. ஆனா இந்த தடவை போலீஸ் அவருக்கு ஸ்வீட் ஹார்ட் டீல் தர தயாரா இல்ல. அவரை பெடரல் போலீஸ் கைது பண்றாங்க. அவரோட நியூயார்க் வீட்டுல நடந்த சோதனையில ஆயிரக்கணக்கான போட்டோக்கள், ஹார்ட் டிஸ்க்னு ஒரு பெரிய பொக்கிஷமே சிக்கிச்சு. இந்த தடவை எப்ஸ்டீன் தப்பிக்கவே முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஆனா கிளைமேக்ஸ்ல விதி வேற ஒரு பிளானை வச்சிருந்தது. ஏன்னா எப்ஸ்டீன் மட்டும் வாய திறந்தா பல நாட்டு அதிபர்களோட சீட் காலி. பல கோடீஸ்வரங்க நடுத்தருவுக்கு வருவாங்க. ஆனா ஆகஸ்ட் 10, 2019 காலையில ஒரு ஷாக்கிங் நியூஸ் வருது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவரோட செல்லுல பிணமா கிடக்குறாரு. இங்கதான் மர்மம் இன்னும் அதிகமாகுது. அவரு தற்கொலை செஞ்சுக்கிட்டதா கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா அங்க நடந்த விஷயங்களை கேட்டா யாருமே நம்ப மாட்டாங்க. 1, அவரோட செல்லுல இருந்த சிசிடிவி கேமராக்கள் கரெக்டா அந்த நேரத்துல மட்டும் வேலை செய்யல. 2, அவர் 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ண வேண்டிய கார்ட்ஸ் தூங்கிட்டதா சொல்றாங்க. இதெல்லாம் தற்செயலா நடந்ததா இல்ல திட்டமிட்ட கொலையா? எப்ஸ்டீன் தற்கொலை பண்ணிக்கல. இந்த வாசகம் இன்னைக்கு வரைக்கும் இன்டர்நெட்ல பெரிய ட்ரெண்டா இருக்கு. எப்ஸ்டீன் இறந்துட்டாரு, ஆனா அவர் சேர்த்து வச்ச ஆதாரங்கள் இன்னும் சாகல.
அவரோட லிட்டில் பிளாக் புக்னு சொல்லப்படுற ஒரு டைரி போலீஸ்க்கு கிடைக்குது. அதுல உலகத்தோட விவிஐபிக்களோட பர்சனல் ஃபோன் நம்பர்ஸ், அவங்க எப்பப்ப எப்ஸ்டீன் கூட இருந்தாங்கன்ற டீடைல்ஸ் இருந்துச்சு. எதுக்காக ஒரு பிசினஸ் மேன் இவ்வளவு பெரிய ஆளுகளோட லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணும்? அங்கதான் செக்ஸ்டார்சன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதாவது ஒருத்தரோட ரகசியங்களை ரகசியமா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சு மிரட்டி காரியம் சாதிக்கிறது. எப்ஸ்டீன் ஒரு தனியால இதை பண்ணல. அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு நாட்டோட ஸ்பை ஏஜென்சி இருந்திருக்கலாம்னு ஒரு பெரிய தியரியே ஓடுது. எப்ஸ்டீன் செத்ததுக்கு அப்புறம் எல்லாரோட கண்ணும் கிஸ்லே மேக்ஸ்வெல் மேல திரும்புது. ஏன்னா மொத்த ரகசியமும் தெரிஞ்ச ஒரே ஆள் அவங்க தான். ஒரு வருஷம் தலைமறைவா இருந்த அவங்கள கடைசியா 2020 FBI அரெஸ்ட் பண்ணுது. அவங்களுக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனையும் கிடைச்சிருச்சு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு நடந்தும் அந்த பெரிய புள்ளிகள் யாரை பத்தியும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மிரட்டல் இருக்கலாம்னு பேசப்படுது. ஆனா கடைசியா நம்ம யோசிக்க வேண்டியது அந்த பொண்ணுங்களை பத்தி தான். எப்ஸ்டீனோட இந்த வலையில சிக்கி லைஃபை தொலைச்ச நூற்றுக்கணக்கான பெண்கள் இப்ப தைரியமா வெளியில வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சொல்ற ஒவ்வொரு கதையும் ஏதோ ஒரு த்ரில்லர் படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும். எப்படி அவங்கள மிரட்டினாங்க, எப்படி பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னு அவங்க சொல்லும் போதுதான் பணம் இருக்கிற அதிகாரம் எவ்வளவு கொடூரமானது நமக்கு புரியுது. 2024 ஜனவரி நியூயார்க் கோர்ட்ல இருந்து ஒரு அதிரடி அறிவிப்பு வருது. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட விஐபிகளோட பேர்கள் அடங்கின எப்ஸ்டீன் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ண போறோம்னு சொன்னாங்க. உலகமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பேர் வந்துருமோன்னு பயந்துட்டு இருந்த பலருக்கு இப்ப நேரடியா அவங்க முகமும் வெளியே வர போகுதுன்னு பயந்தாங்க. அந்த ஃபைல்ஸ்ல வெறும் பெயர்கள் மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுத்த வாக்குமூலங்கள் இருந்துச்சு. இந்த லிஸ்ட்ல நம்மள ரொம்பவே சாக்காக்கின பெயர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஆமா, உலகமே வியந்து பார்த்த அந்த மகா விஞ்ஞானியோட பேரும் இதுல இருந்துச்சு. அவர் அந்த தீவுக்கு போயிருக்கான்றதுக்கான ஆதாரங்கள் வெளியே வந்துச்சு. அவர் தப்பு செஞ்சாரா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா எப்ஸ்டீன் எவ்வளவு தூரம் தன்னுடைய வலையை விரிச்சிருக்காருன்னு பாருங்க. ஒரு பக்கம் சயின்டிஸ்ட், இன்னொரு பக்கம் பில்கேட்ஸ், மற்றொரு பக்கம் டிகாப்ட்ரியோன்னு சினிமா ஸ்டார்ஸ் வரைக்கும் அந்த தீவுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. ஆனா கிளின்டன் பத்தின நியூஸ் தான் ரொம்பவே விவாதத்தை கிளப்புச்சு. எப்ஸ்டீன் கூட அவரு பல தாட்டி அந்த பிரைவேட் ஜெட்ல டிராவல் பண்ணிருக்காருன்னு அந்த ஃபைல்ஸ்ல இருக்கு. ஆனா கிளின்டன் தரப்புல இருந்து எனக்கு எப்ஸ்டீன் பண்ண தப்பெல்லாம் தெரியாதுன்னு ஒரு விளக்கம் வந்துச்சு. உண்மை என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த லிஸ்ட்ல இருந்த ஒவ்வொரு பேரும் உலக அரசியலையே ஆட்டி பார்த்துச்சு. இங்கதான் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. எப்ஸ்டீனுக்கு எங்க இருந்து பணம் வந்ததுன்னு நம்ம ஆரம்பத்துல பேசணும்ல, அதுக்கு JP Morgan போன்ற பெரிய வங்கிகள் ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு விசாரணையில தெரிய வந்துச்சு. பல கோடி ரூபாய்களை சட்டவிரோதமா பரிமாற்றம் செஞ்சதை இந்த பேங்குகள் கண்டுகொள்ளாம விட்டுருக்காங்க. ஏன்னா எப்ஸ்டீன் அந்த வங்கியோட டாப் கஸ்டமர்ஸை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. அதாவது அதிகாரமும் பணமும் இருந்தா எதை வேணா மூடி மறைக்கலாம்ன்றதுக்கு இது ஒரு கிளாசிக் உதாரணம். கடைசியா இந்த பேங்க் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பல கோடி ரூபாயை நஷ்டஈடா கொடுத்து இந்த கேஸை முடிச்சிருக்காங்க. ஆனா இழந்த வாழ்க்கை திரும்ப வருமா? இப்போ ஒரு $1 மில்லியன் கேள்வி. எப்ஸ்டீன் ரெக்கார்ட் பண்ணதா சொல்லப்படுற அந்த வீடியோக்கள்லாம் இப்ப எங்க? போலீஸ் எப்ஸ்டீனோட தீவுல தேடினப்ப பல ரகசிய அறைகள் இருந்துச்சு. ஆனா சில முக்கியமான ஆதாரங்கள் அங்க இல்ல. ஒருவேளை யாராவது அந்த வீடியோக்களை திருடிட்டாங்களா? இல்ல அதை வச்சு இப்ப வேற யாராவது பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்களா? அந்த வீடியோக்கள் ஒருவேளை வெளியே வந்துச்சுன்னா இன்னைக்கு உலகத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற பலரோட கதி என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஆதாரங்கள் இப்ப யாரு கையில இருக்கு? இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய மர்மமே அதுதான். இது ஒரு தனி மனிதனோட குற்றம் மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய சிஸ்டத்தோட ஊழல். சரி, எப்ஸ்டீன் செத்துட்டாரு, மேக்ஸ்வெல் ஜெயில இருக்காங்க. இதோட இந்த கதை முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இப்பதான் இந்த வழக்கோட வேர்கள் மத்த நாடுகளுக்கோ இல்ல வேற எங்கேயோ போகுதான்னு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வாக்குமூலம் கொடுத்த பல பெண்கள் சொன்ன ஒரு விஷயம், எப்ஸ்டீன் எங்களை ஒரு மனுஷனா கூட பார்க்கல. அவரோட தீவுக்கு வர பெண்களை மசாஜ் செய்பவர்கள் தான் மத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்துவாரு. ஆனா அங்க நடக்கிறதே வேற. ஒரு பொண்ணை எப்ஸ்டீன் வலை வீசி பிடிச்சிட்டாருன்னா அந்த பொண்ணை வச்சு இன்னும் 3 பொண்ணுங்களை கூப்பிட்டுவான்னு கட்டாயப்படுத்துவாரு. இது ஒரு ஹியூமன் செயின் சிஸ்டம் மாதிரி ரொம்ப கொடூரமா இயங்குச்சு. பாதிக்கப்பட்ட பெண்கள்ல ஒருவரான மரியா ஃபார்மர் என்ன சொல்றாங்கன்னா, எப்ஸ்டீன் ஒரு சைக்கோ மாதிரி பிளான் பண்ணுவாரு. முதல்ல அவங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ற மாதிரி நடிப்பாரு. அவங்க குடும்ப கஷ்டத்தை தீர்த்து வைப்பாரு. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு எப்ஸ்டீனை முழுசா நம்ப ஆரம்பிச்சதும் அவரோட உண்மையான சைக்கோ முகத்தை காட்டுவாரு. அங்க வர விஐபிகள் முன்னாடி அந்த பெண்களை நிக்க வச்சு இவங்க உங்களுக்கு என்ன வேணா செய்வாங்கன்னு ஏலம் விடுற மாதிரி பேசுவாரு. இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய அதிகாரிகளே அங்க கெஸ்டா இருந்தப்ப அந்த பெண்கள் யாருக்கிட்ட போய் உதவி கேட்பாங்க? அந்த தீவை சுத்தி கடல். தப்பிச்சு போக வழியே இல்லாம பல வருஷங்கள் அங்கேயே சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவோட FBIக்கே 1990களில் எப்ஸ்டீன் மேல சந்தேகம் வந்திருக்கு. ஆனா ஒவ்வொரு தடவையும் மேலிடத்துல இருந்து வர பிரஷர் காரணமா விசாரணை அப்படியே ஸ்டாப் பண்ணப்பட்டது. ஏன் அந்த விஐபிக்கள் எப்ஸ்டீனை தப்பிக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க? ஏன்னா எப்ஸ்டீன் கிட்ட இருந்த அந்த கோல்டன் டேட்டா. எப்ஸ்டீனோட ஒவ்வொரு வீட்லயும் மசாஜ் ரூம்ல இருந்து பெட்ரூம் வரையும் எல்லாமே ரகசியமா ரெக்கார்ட் செய்யப்பட்டது. அந்த CDs மட்டும் வெளியே வந்தா பல நாட்டோட கவர்மெண்ட்டே கவுந்துரும்.
அதனாலதான் அந்த கிரிமினலை ப்ரொடெக்டடா வச்சிருந்தாங்க. எப்ஸ்டீன் அரெஸ்ட் ஆன பிறகு அவரோட மேன்சன்ல இருந்த ஒரு பெரிய சேஃபை போலீஸ் உடைச்சாங்க. அதுக்குள்ள கட்டுக்கட்டா பணம், டைமண்ட்ஸ், ஒரு ஃபேக் பாஸ்போர்ட், அப்புறம் அந்த விஐபிகள் சம்பந்தப்பட்ட ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு. ஆனா இங்கதான் பெரிய மர்மமே இருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்த சில முக்கியமான ஃபைல்ஸ் கரப்ட் ஆயிருந்துச்சு. எப்ஸ்டீன் ஜெயிலுக்கு போன அந்த ஒரு வாரத்துல யாரோ ஒருத்தர் ரகசியமா உள்ள புகுந்து ஆதாரங்களை அழிச்சிருக்காங்கன்னு ஒரு டாக் இருக்கு. அந்த தீவுல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களும் காணாம போயிருக்கு. இது யாரோட வேலை? எப்ஸ்டீனை விடவும் பவர்ஃபுல்லான குரூப் பின்னாடி இருந்து இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணிருக்காங்கன்றதுதான் கசப்பான உண்மை. எப்ஸ்டீன் இறந்துட்டாரு. அவரோட தீவும் இப்ப விற்பனைக்கு வந்துருச்சு. மேக்ஸ்வெல் ஜெயில இருக்காங்க. அப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஒரு குற்றவாளியோட கதை மட்டும் இல்ல, இந்த உலகத்தோட பவர் கிளாஸ் எப்படி சட்டத்துக்கு மேல இருக்காங்கன்றதுக்கான ஒரு சாட்சி. இந்த கதையில நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் மொசாட். ஆமா, இஸ்ரேலோட ஸ்பை ஏஜென்சிக்கும் எப்ஸ்டீனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்ததா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மேக்ஸ்வெல்லோட அப்பாவே ஒரு ஸ்பைன்னு சொல்றாங்க. அப்போ எப்ஸ்டீன் இந்த விஐபிகளை பிளாக்மெயில் பண்ணி அந்த டேட்டாவை ஸ்பை ஏஜென்சிக்கு கொடுத்தாரா? ஒருவேளை இது இன்டெலிஜென்ஸ் ஆபரேஷனா இருக்குமோன்ற சந்தேகம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சமீபத்துல அந்த லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் தீவை ஒரு பிசினஸ்மேன் வாங்கிட்டாரு. அவரு அங்க ஒரு சொகுசு ரெசார்ட் கட்ட போறாராம். ஆனா அங்க இருந்த அந்த நீல கோடுகள் போட்ட பில்டிங் இடிச்சிட்டாங்க. எத்தனையோ ஆதாரங்கள் புதஞ்சிருந்த இடம் இப்ப டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறப்போகுது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பேர் வந்த பல விஐபிக்கள் இன்னைக்கு வரைக்கும் எந்த விசாரணையும் சந்திக்கல. நாங்க அங்க போனோம், ஆனா அங்க தப்பு நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சிம்பிளா ஒரு விளக்கம் கொடுத்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த பெண்களுக்கு நடந்த அநீதிக்கு இன்னைக்கு முழுமையா பதில் கிடைக்கல. இந்த வீடியோவோட ஆரம்பத்துல நம்ம எப்ஸ்டீன் ஒரு வில்லனா பார்த்தோம். ஆனா உண்மை என்னன்னா எப்ஸ்டீன் ஒரு தூள் மட்டும்தான். அவருக்கு பின்னாடி இருந்து பணத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்த அந்த பெரிய விஐபிகள் தான் நிஜமான வில்லன்கள். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.